உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்ய சாய் பாபாவுக்கு இருக்காங்க. பாபா எல்லா டிவோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார், தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியும் தானேன்னு கேட்டார். நான் வாசிப்பேன் சார் அப்படின்னு. நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அவர் வீடு. வாரம் வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்ய சாய்பாபா மேலே. நீ தபலா வாசிக்க வருவியாங்கன்னார். கண்டிப்பாக வரேன் சார்னு. நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா, அவர் பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக வரேன்னு சொல்லலை. ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரோ எக்ஸாமினேஷன் நேரத்தில், ஏதாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது மார்க்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லி அதுக்காக தான் சைக்கிளில் தபலாவை கட்டிக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கும் மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மறிச்சுக்கிட்டு போகிறேன். ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை. சுதாகர் மார்க் மேலே தான், சாரோட மார்க் மேலே தான் எனக்கு நம்பிக்கை. போனேன். அங்கே ஒரு 5:30 மணி 6 மணிக்கு பஜன் ஆரம்பித்தாங்க. பாபா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிக்கிறேன், இன்னொருத்தர் ஹார்மோனியம் வாசித்தார். எல்லாம் ஒரு 50 பேர் இருப்பாங்க. பஜன் பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது உச்சகட்டத்தில் போகுது பஜன். ஒரு ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த நேரத்தில் அப்படியே சாய்பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீறு கொட்டுறதை நான் கண்ணால பார்த்தேன். அப்படியே மழை மாதிரி கொட்டுது. நான் போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை. அந்த திருநீறு கொட்டும் போதே நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன். ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன். ஆனா அங்கிருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன். இப்படி ஒரு நிகழ்வா, இப்படி ஒரு ஆச்சரியமா, இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்போ நினைச்சேன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அதற்கு பலன் கீதையிலே சொல்ற மாதிரி, பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி, பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்துருக்கே. நீ தபலா வாசிக்க அவ்வளவு தூரம் மிதிச்சு வந்தியடா சைக்கிள. இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா. அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.